எல்லாருக்கும் நிலையான நிரந்தரமான தொழில் அமைகிறது கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தவங்களை புதுசாக பார்த்தோம், ஒருத்தவங்க நமக்கு புதுசாக அறிமுகமான அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? ஆனால் அதுதான் எந்த துறையில் தன்னோட வாழ்வாதாரத்தில் அந்த குழந்தை நடத்தும் அப்படின்னு சொல்கிறது 10ஆம் இடம். அப்போ 2, 4, 10 இந்த 3 ஸ்தானங்களுக்கும் உள்ள தொடர்பு தான் ஒரு குழந்தையோட வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுவோடு இருந்தால், லக்னமும் லக்னாதிபதியும் வலுவோடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் செய்யக்கூடிய செயல்களை பற்றிய முழு விவரமும் தன்னோட மைண்டில் அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது ஒரு ஜாதகத்திலங்க 1, 2, 7, 10 இந்த 4 பாவகங்கள் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம். 17வது கருத்தரங்கத்தின் முதல் பேச்சாளராக மதிப்பிற்குரிய திருமதி ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். வணக்கம் மேடம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களையும், கோவை திரு சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சூரியன் ஜெயவேல் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, சுய ஜாதகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும். அதாவது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் வாழ்வாதாரம் நடத்தணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச வியதி. ஆனாலும் எல்லாருக்கும் நிலையான நிரந்தரமான தொழில் அமைகிறது கிடையாது. இப்போ நம்ம ஒருத்தவங்களை புதுசாக பார்த்தோம், ஒருத்தவங்க நமக்கு புதுசாக அறிமுகமான அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? அதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். ஏன்னா அவர் என்ன தொழில் பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள் இருக்கும். அப்போ ஒருத்தவங்களுக்கு செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது அவரோட தொழில் தான். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகத்தோட தொழிலை நிர்ணயம் பண்ணுறாரு. எல்லா ஜாதகத்துலேயும் 10ஆம் இடம் இருக்கும், கண்டிப்பாக 10ஆம் அதிபதி இருப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் தொழில் பண்ண முடியுதா, எல்லாராலையும் தொழிலில் வெற்றி பெற முடியுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இப்போ ஒரு பிள்ளை என்ன கல்வி படித்தா எதிர்காலத்தில் அதுக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஜாதகம் கேட்க வர்றாங்க. பெரும்பான்மையாக 4ஆம் இடத்தை வச்சு கல்வியை சொல்கிறோம். ஆனால் அந்த 4ஆம் இடம் 10ஆம் இடத்து கூட தொடர்பு படுதா அப்படிங்கிறத பெரும்பான்மையாக பார்க்கறது கிடையாது. அதாவது ஒருத்தவங்களுக்கு வருமானம் தரக்கூடியது தனஸ்தானம், கல்வி கற்கக்கூடிய திறமையை சொல்லக்கூடியது, அந்த பிள்ளை என்ன படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஆனால் எந்த துறையில் தன்னோட வாழ்வாதாரத்தில் அந்த குழந்தை நடத்தும் அப்படின்னு சொல்கிறது 10ஆம் இடம். அப்போ 2, 4, 10 இந்த 3 ஸ்தானங்களுக்கும் உள்ள தொடர்பு தான் ஒரு குழந்தையோட வாழ்வாதாரத்தை எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. 4ஆம் இடத்தை வச்சு அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ என்ன படிப்பாங்கன்னா, படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகமோ தொழிலோ பெரும்பான்மையாக யாரும் பார்க்குறது கிடையாது. ஆனால் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்திலையோ தொழிலையோ இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரம் பல மடங்கு பெருகுது. இப்போ சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ஒருத்தவங்களோட தொழிலை எப்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நின்ற கிரகம், 10ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரநாதன் சனி பகவானை, ஏன்னா தொழில்காரகன் சனி பகவான் இல்லையா, சனி பகவானை வச்சு சொல்லலாம். சனி பகவானுக்கு திரிகோணத்தில் நிற்கிற கிரகத்தை வச்சு சொல்லலாம், சனி பகவானை பார்த்த கிரகத்தை வச்சு சொல்லலாம். இப்படி சுருக்கமாக இந்த 10 விதிகளை வச்சு கூட நம்ம ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் தொழில் ஸ்தானத்தில் எப்படி இருப்பார் அப்படின்றத சொல்ல முடியும். ஆனால் 12 பாவகத்துக்கும் ஒரு ஜாதகரோட தொழிலை நிர்ணயிக்கிறதுல பங்கு இருக்குது. தனிமடையாக ஒரு 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சு நிர்ணயிக்க முடியாது. இதில் நிறையா சூட்சுமமான முறைகள் இருக்குது. ஆனால் கடைசி நான் ஒரே ஒரு பாயிண்டில் இந்த ஒரே ஒரு விதி மட்டும் இருந்தால்
தொழிலில் வந்து அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரே ஒரு விதி மட்டும் கடைசி சொல்கிறேன். இப்போ 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு எப்பயுமே வந்து தொழில் பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா லக்னம்ன்றது வந்து ஜாதகர் இல்லையா, தொழில் பற்றிய சிந்தனை வந்து மிகைப்படுத்தலாக இருக்கும். அது மாதிரி 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவருக்கு வந்து செல்வாக்கு உண்டு, புகழ் உண்டு, அந்தஸ்து உண்டு, கௌரவம் உண்டு, தான் செய்யக்கூடிய தொழில் மூலமாக. அது மாதிரி எப்பயுமே வந்து லக்ன வலிமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி வலுவோடு இருந்தால், லக்னமும் லக்னாதிபதியும் வலுவோடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு தான் செய்யக்கூடிய செயல்களை பற்றிய முழு விவரமும் வந்து தன்னோட மைண்டில் வந்து அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகத்துக்கு அந்த போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஜாதகர் வந்து தன்னோட ஜாதகத்தை போய் எடுத்துக்கிட்டு போய் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகம், அதாவது லக்னம்ன்றது வந்து ஒரு ஜாதகரோட விதி. அந்த விதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் ஜாதகர் வந்து வச்சிருப்பார். லக்னம் லக்னாதிபதி வலிமை இல்லாதவர்கள் ஏன்னா ஜாதகத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை விட்டுருவாங்க. அதாவது எனக்கு இப்போ நேரம் இருக்கா, அப்போ நேரம் இருக்கா, நல்லா இருக்கா, நான் எப்போ தொழில் தொடங்கலாம், நான் தொழில் தொடங்கலாம் ஜெயிச்சிருவேனா, இப்படின்னு பலவிதமான குழப்பங்களோடையே அவங்க வாழ்க்கை வந்து ஓடும் லக்னாதிபதி வலுவில்லாதவங்களுக்கு. அதே இது லக்னம் வந்து வலிமையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பல தொழில் பற்றிய நாலேஜ் வந்து அவங்களுக்கு அப்டேஷன் எப்பயுமே இருக்கும். எப்பயுமே வந்து எங்கே என்ன நடக்குது, தொழில் பற்றிய விஷயங்கள், உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் தன்னோட மைண்டில் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன சஜஷன் கேட்டோம்னா அவங்க இந்த தொழிலில் வந்து இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, இவ்வளோ மைனஸ் இருக்குது, இவ்வளோ முதல் போடணும், இவ்வளோ முதல் போடக்கூடாதுன்னு அவ்வளோ விஷயங்களையும் கனகச்சிதமாக வந்து சொல்லுவாங்க 10 குடையவன் லக்னத்தில் இருந்தால். நிர்வாகத்திறமை நல்ல உண்டு. அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து சொந்த பந்தங்களோட விசேஷங்களில் கூட வந்து கலந்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் 24 hours தன்னோட தொழிலை பற்றி மட்டுமே வந்து சிந்தனையில் இருப்பாங்க. இங்கே அங்கமா காலனிக்குள்ளே வர்ற வழியில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறாருங்க. அவர் வந்து எனக்கு 20 வருஷமாகவே வந்து பழக்கம். அவருக்கு வந்து 10 குடையவன் வந்து லக்னத்தில் இருக்குது. அவர் என்ன ஒரு டைம் வந்து அவரோட மாமியார் வந்து தவறிட்டாங்க. அப்போ வந்து அவர் வந்து வாரத்துக்கு சில குறிப்பிட்ட நாள்கள் வந்து வெளியூருக்கு வந்து தொழிலுக்காக வந்து போவார். வசூலுக்காக போகிறது, ஆர்டர் எடுக்கிறதுக்காக போகிறது. இப்போ தான் வந்து தகவல் தொடர்பு மூலமாக வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. அவர் தன்னோட மாமியாரோட இறுதிச்சடங்கில் கூட வந்து கலந்துக்கல. இங்கேருந்து அது வந்து தொலைதூரத்தில் போய் இருக்குது, போயிட்டு வந்தால் தன்னோட தொழில் வந்து பாதிக்கப்பட்டு அந்த ஒரு நாள் 2 நாளை கூட அவர் வந்து செலவழிக்க வந்து விரும்பலாம். அந்த அளவுக்கு வந்து 10 குடையவன் லக்னத்தில் இருக்கிறது வந்து அவ்வளோ அபரிமிதமாக தொழிலை தவிர வேறு எந்த விஷயத்துலையும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தான் இருப்பாங்க. அது மாதிரி 10 குடையவன் வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறது. அதாவது ஒரு ஜாதகத்திலங்க 1, 2, 7, 10 இந்த 4 பாவகங்கள் வந்து தொழிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடங்கிறதா வந்து தனம், எந்த வழியில் ஒரு ஜாதகருக்கு வந்து வருமானம் வரும்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடம் வலுத்தால் அவங்க வந்து அதிகமாக முதல் போடுற தொழில் வந்து செய்ய மாட்டாங்க. சிறுமையாக வந்து முதல் போடுவாங்க. குறிப்பாக வந்து சொல்லணும்னா அந்த குடிசை தொழிலெலாம் வந்து செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து 2ஆம் பாவகம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். 2-10 சம்மந்தம் இருக்கும். அந்த 2-10 சம்மந்தம் இருக்கிறவங்க பேச்சை மூலதனமாக கொண்ட தொழிலில் கூட வந்து வல்லவர்களாக இருப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனால் மூளையை மூலதனமாக கொண்ட தொழிலில் வந்து அவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். முதலீடை மூலதனமாக கொண்ட தொழிலில் அவங்களுக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சின்னதாக முதல் போடுவாங்க. அவங்க குடும்பத்துக்கு தேவையான அளவு ஒரு 30,000 40,000 வருமானம் பண்ணுவாங்க. குடும்பமே சேர்ந்து அந்த தொழிலை செய்வாங்க. குறிப்பாக வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன வேலையை கூட அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க மாட்டாங்க. அதுதான் வந்து 2-10 காம்பினேஷன். தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி 3-10 சம்மந்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுமே வந்து மூளையை மூலதனமாக கொண்ட தொழில் தான் அதிகமாக வந்து செய்வாங்க. குறிப்பாக அவங்க வந்து அந்த ஒப்பந்த அடிப்படையிலான தொழில், கமிஷன் அடிப்படையான தொழில்களில் அதிகமாக வந்து விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. தொழிலுக்காக அடிக்கடி வந்து இடம்பெயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீசனல் குட்ஸ் விற்கிறவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீசனுக்கு தகுந்த மாதிரியான தன்னோட தொழிலை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 3-10 சம்மந்தம் இருக்கிறவங்க இந்த சீசனுக்கு இந்த பொருளை விற்றா நமக்கு வந்து இவ்வளோ லாபம், அதை வந்து கமிஷன் அடிப்படையாக செஞ்சால் என்ன நமக்கு மார்ஜின்னு கால்குலேட்டிவாக இருப்பாங்களே தவிர நிரந்தரமான நிலையான ஒரு தொழிலில் வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இந்த இப்போ ஒரு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு பழ வியாபாரம்னு வச்சுக்கோங்க. இந்த சீசனுக்கு வந்து மாம்பழம், இந்த சீசனுக்கு வந்து இந்த பழம் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்ட இது வச்சுருப்பாங்க. அந்த பொருள் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு அந்த சீசனுக்கு அவங்க இடம்பெயர்ந்து போயிடுவாங்க.
3-10 சம்பந்தம் இருக்கிறவங்க ஒப்பந்தம் அடிப்படையான தொழில்களில் வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த தரகர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த தரகர்கள் எல்லாருக்குமே வந்து 3-10 காம்பினேஷன் வந்து நிறையா இருக்கும். அதுமாதிரி 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து கனெக்ட் ஆகிறது. இந்த 3-10 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து புதன் ரொம்ப வந்து வலிமையாக இருக்கும். அந்த விலை ஏற்றம் இறக்கத்தை வந்து நல்லா மைன்யூட்டாக வந்து நோட் பண்ண தெரியும். இந்த பொருள் நம்ம வாங்கினோம்னா இந்த பொருளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்குமா அப்படின்றத வந்து ரொம்ப கால்குலேஷன் வந்து நல்லா மைன்யூட்டாக பண்ணிடுவாங்க. இப்போ 4-10 சம்மந்தம் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடங்கிறது வந்து சொத்து, சுகம், தாய், இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து பலமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து விவசாயம், கால்நடை வளர்க்குறது, பண்ணை தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து தாய் வழி உறவுகள் வந்து, அதாவது தாய் வழி முன்னோர்கள் வந்து என்ன தொழிலை செஞ்சாங்களோ அந்த தொழிலை செய்கிறதுல வந்து அவங்க வந்து வல்லவர்களாக வந்து இருப்பாங்க. அந்த 4ஆம் இடத்து கூட வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்டு செவ்வாய் பலமாக இருந்தால் ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒர்க்கு, அதே மாதிரி அசையும் சொத்து, அசையா சொத்து வந்து வாடகைக்கு விட்டு பொழைக்கிறது, இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்க பண்ணுற இந்த இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு தொழிலுக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து அசையும் சொத்து, அசையா சொத்தெல்லாம் வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்க ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு வீடை கட்டி வாடகை விடுறது இப்படியெல்லாம் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் பூரா அதிலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. 4-10 காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி தாய் வழி உறவுகள்கிட்ட வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அந்த தாய் வழி உறவினர்கள் செஞ்ச தொழிலில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதை வந்து பரம்பரையாக செய்கிறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க. அதுமாதிரி 5-10 சம்மந்தம் இருக்கிறவங்க, அதாவது 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம், 5ஆம் இடங்கிறது வந்து ஆசை, 5ஆம் இடங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறது. இப்போ 5-10 சம்மந்தம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அரசியல் ஆதாயம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷன் 5 கூடையவன் வந்து சூரியன் இல்லையா, அதனால் அரசியல் ஆதாயம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட டெண்டரு, கான்ட்ராக்ட் இதிலெல்லாம் எடுத்து செய்கிறதுல வந்து அவங்க வந்து வல்லவர்களாக வந்து இருப்பாங்க. அது மாதிரி நிதி நிறுவனங்கள், அதாவது பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணி பிழைக்கிறது, இந்த மாதிரி இதில் வந்து அவங்க வந்து வல்லவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபீல்டுகளில் அவங்களுக்கு வந்து வெற்றி அதிகமாக உண்டு. அது மாதிரி இந்த 5-10 சம்மந்தத்தில் இன்னொரு பெரிய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட முதல் குழந்தை பிறந்த உடனே அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அபரிமிதமாக வந்து உயரும். அப்போ வந்து அந்த 5-10 காம்பினேஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் லைஃப் ஸ்டைல் வந்து உயர்ந்துற மாதிரி வந்து இருக்கும். அதேமாதிரி இந்த கன்சல்டிங் நிறுவனம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கன்சல்டிங் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 5-10 காம்பினேஷன் இருக்கும். அதேமாதிரி ஒரு 10 தொழில் பண்ணியிருப்பாங்க, நிறையா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு பையனுக்கு வந்து ஒரு 20 வயசு 23 வயசு ஆயிடுச்சு, பையன் வந்து தொழிலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட அந்த தொழில் அனுபவம் அந்த பையன் அவங்களோட தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும். இதில் என்ன ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 50 வயசு வரைக்கும் கற்ற விஷயத்தை அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் சொல்கிறவங்க வெளியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பையன் வந்து தொழிலை வந்து வளர்த்தி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பேச்சு வெளியில் வந்து வரும். அதே மாதிரி 6-10 சம்பந்தம் எப்பயுமே ஒரு தொழிலில் வந்து கடன் வாங்கி தொழிலில் வந்து வெற்றி பெறுறவங்களும் இருக்காங்க. அந்த கடன் வாங்கி வாங்கின கடனை அடைக்க முடியாமல் தொழிலில் வந்து தோல்வி அடைகிறவங்களும் இருக்காங்க. இதை எப்படி அவங்களோட வெற்றி தோல்வியை நம்ம வந்து இந்த 6ஆம் பாவத்தை வச்சு நிர்ணயிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி 6 விட வலிமையாக இருந்தால் ஜாதகர் கடன் பெற்று தொழில் செஞ்சாலும் கடன் அடைச்சி வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறுவார். 6 வலுவாக இருந்து லக்னம், லக்னாதிபதி வலிமை குறைவாக இருந்தால் வாங்கின கடனால் அவருக்கு வந்து மேன்மையாக வந்து முன்னேற முடியாத அளவுக்கு கடன் சுமை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். அப்போ 6 வந்து வலுவாக இருக்கிறவங்க வந்து முதலீடு அதிகமாக போடுற தொழிலை செய்யக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது. அதுமாதிரி ஒரு தொழிலை நிர்ணயம் பண்ணுறதுல வந்து 7 பங்கு வந்து ரொம்ப அதிகம். ஏன் 7 பங்கு அதிகம்? சம்மந்தம் இல்லாமல் இருக்கு இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா ஏன் 7 பங்கு இங்கே அதிகமாக இருக்குன்னு? 7ஆம் இடம் தான் சமுதாய அங்கீகாரம், சமுதாய நட்பு, சமுதாயத்தில் நம்ம யார் கூடலாம் பழகிறோமோ அதை சொல்கிற இடம் 7ஆம் இடம்.
7ஆம் இடம் வந்து ரொம்ப வலுத்தவங்க ஒரு பொருளை வாங்கிட்டு விற்க முடியாமல் தடுமாற மாட்டாங்க. ஒரு தொழிலில் இறங்கிட்டு அந்த தொழிலில் வந்து வெற்றி பெற முடியாமல் தடுமாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எந்த லெவலுக்குனாலும் இறங்கி போய் சமுதாயத்தில் ஒரு நல்ல நட்பை பிடிச்சி அந்த பொருளை வந்து மார்க்கெட் பண்ணிடுவாங்க. அந்த பொருளுக்கு அந்த தொழிலுக்குள்ள அங்கீகாரத்தை அவங்க வந்து தேடிடுவாங்க. 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறவங்களும் பெருசாக தொழிலில் வந்து தோற்க மாட்டாங்க. அது மாதிரி மனைவி வந்த பிறகு வந்து 7ஆம் பாவம் வந்து சிறப்பாக இயங்கும். கூட்டு தொழில் வந்து செய்வாங்க. சில பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கும் போதே சின்ன வயசுலேருந்தே வந்து சின்ன பிள்ளைங்க, அதாவது நண்பர்கள் கூட சேர்ந்து வந்து சின்னமாக தொழில் செஞ்சு சம்பாதிப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் 7-10 காம்பினேஷன் நிச்சயமாக இருக்கும். அது மாதிரி 8-10, அதாவது 8ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்ட குதிரையை நான் வந்து பிடிச்சிட்டு இதுதான் வந்து என்னோடய வாழ்க்கை, இதுதான் வந்து என்னோடய வெற்றி அப்படின்னு வந்து அதிர்ஷ்டத்தை நம்பியே வந்து வாழ்க்கை ஓட்டுறவங்களுக்குலாம் 8-10 சம்மந்தம் இருக்கும். அது மாதிரி இதை வந்து நம்ம மாற்றி இன்னொரு விதமாகவும் பலன் வந்து சொல்லலாம். அதாவது 10க்கு லாபஸ்தானம் தான் 8. யாருக்கெல்லாம் வந்து போட்ட முதலீடு வந்து வீட்டுக்கு வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து 8ஆம் பாவம் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். போட்ட முதலீடை யாரெல்லாம் வந்து தொலைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 8ஆம் பாவம் வீக்குன்னு அர்த்தம். இப்போ 8ஆம் பாவம் வந்து வீக்காக இருக்கணுமா நல்லா இருக்கணுமா? 8ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருக்கணும். அப்போனா தான் ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை இருக்கும். போட்டிகளில் வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கடுத்து 9-10 சம்பந்தம். 9ஆம் இடங்கிறது வந்து தர்மஸ்தானம். தர்மம் நம்ம அதாவது செய்கிற தொழில் மூலமாக வந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டுறது. இந்த 9-10 சம்பந்தம் தான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறது. இந்த 9-10 சம்மந்தத்தை தான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு வந்து சொல்கிறது. அதாவது ஒருத்தவங்க வந்து தான் செய்கிற தொழில் வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வந்து செய்கிறது. அநீதியாக வந்து தொழில் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த 9-10 சம்மந்தம் வந்து இருக்கும். குறிப்பாக இவங்க வந்து தந்தை வழி முன்னோர்கள் என்ன தொழிலை செஞ்சாங்களோ அதைத்தான் வந்து செய்வாங்க. கல்வி நிறுவனங்கள் வந்து நடத்துவாங்க. அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 9-10 சம்மந்தம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 9-10 சம்மந்தம் இருக்கிறவங்க எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பரிச்சயமே இல்லாத ஒரு தொழிலை எடுத்தால் கூட அதில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுமாதிரி 10 குடைவன் 10லே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அவங்க வந்து 10 தொழிலை கொடுத்தா கூட அவங்களால அந்த 10 தொழிலையும் நிர்வாகம் பண்ண முடியும். அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து தொழில் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். புதுசாக தொழில் உருவாகுது இல்லையா, அந்த புதுசாக உருவாகிற தொழிலை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அந்த 10 குடையவன் வந்து 10லேயே வந்து இருக்கும். இல்லை 10 குடையவன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும். அதுமாதிரி 10-11 சம்பந்தம். 10-11 சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10க்கு 2 தான் வந்து 11. எந்த இடத்துல கொண்டு போய் அவங்க முதல் போட்டாலும் போட்ட முதலை விட அபரிமிதமாக சம்பாதிக்கிறவங்க தான் 10க்கு 11. இந்த 10-11 சம்பந்தம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 10 பேரை ஒரு 100 பேரையா வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல டேலண்ட் வந்து இருக்கும். அதுமாதிரி 10-12 சம்பந்தம். 10ஆம் இடங்கிறது வந்து தொழில், 12ஆம் இடங்கிறது வந்து விரயம். அந்த 10-12 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தொழில் மூலமாக வந்து விரயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 50 ரூபா முதல் போடுவாங்க. அப்படியே நான் வந்து முதல் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வருமானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 10-12 சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல் தொழில் வந்து வெற்றியை தராது, 2வது தொழில் வந்து நல்ல வெற்றியை வந்து அவங்களுக்கு தரும். இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம வந்து 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சு தொழிலை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. தசாம்சம் D10 அதுதான் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் வந்து உண்மையிலேயே இந்த ஜாதகர் வந்து தொழில் வெற்றி அடைவாரா இல்லையான்றது 100க்கு 100% கனகச்சிதமாக வந்து சொல்கிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன அந்த 10ஆம் பாவத்தை வந்து 12 பாவத்து கூட கனெக்ட் பண்ணி சொன்ன படம். இந்த பலன் வந்து தவறுன்னு கிடையாது. இது வந்து ஒரு 50% ஒர்க் அவுட் ஆனால் D10ங்கிற அந்த தசாம்சம் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவானா அடைய மாட்டானா அப்படின்றது வந்து துல்லியமாக வந்து கால்குலேட்டிவாக கொடுத்துரும்.
அந்த D10ல் வந்து லக்னாதிபதி 2 குடையவன் 7 குடையவன் 10 குடையவன் இந்த 4 பாவகமும் வலிமை பெற்றால் அவங்க வந்து பல தொழில் வித்தகர். கன்ஃபார்மாக எந்த சூழ்நிலையிலையும் தன்னை வந்து இழக்க மாட்டார்கள். தொழிலில் வந்து வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அது மாதிரி நான் வந்து ஒரு சமீபமாக ஒரு டிவி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து நான் வந்து நடிப்பு துறையில் இருக்கேன். ஒரு 30 வருஷமாக நான் வந்து எந்த தொழிலும் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நான் பல பேர்கிட்ட போய் நான் ஜாதகம் பார்த்தேன். யாருமே வந்து நான் வந்து இந்த மாதிரி நடிப்பு தொழிலுக்கு வருவேன்றதை யாருமே சொல்லலை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து கேட்டார். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து 1000 ஜோசியரை போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட நான் வந்து இந்த தொழில் செய்வேன்னு யாருமே வந்து சொல்லலை. அதாவது அவங்க ஜாதகத்தில் வந்து 10 குடைவன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ அது வந்து முதல் தொழில் வாய்ப்புங்க. ரெண்டாவதுங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு தசாபத்தி நடக்க நடக்க அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தசைக்கு 10 குடையவன் வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ பெரிய அளவு திசைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுக்கிர தசை, ஒரு குரு தசை, ஒரு சனி தசை, இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் தசைகள். இந்த லாங் டேர்ம் தசைகள் கண்டிப்பாக தான் நிற்கிற இடத்துலேருந்து 10 குடைய பாகத்தை இயக்கி அவங்களுக்கு அதில் தொழிலில் ஒரு ப்ளஸ்ஸையோ மைனஸையோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ தசாபுத்தி வந்து தொழிலுக்கு வந்து ஒரு வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணியாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு புதுசாக வந்து தொழில் செய்யணுன்ற ஆர்வம் எப்போ வரும்? நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரம் வந்து எப்போ வந்து 11ஆம் இடம் வந்து வலுவாக வந்து வேலை செய்தோ, அதாவது அவங்களுக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு இல்லை சந்திரனுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்து சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களும் வரும்போதோ, இல்லை அவங்களுக்கு திசையை நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து 11ஆம் பாவத்துக்கு கூட சம்மந்தப்பட்டாலோ, அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு தொழிலில் வந்து ஆர்வப்பட்டு பணத்தை கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்போ குறுகிய கால தசையாக இருந்தால் அந்த திசை முடிகிறதுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் உண்டு. இப்போ அதாவது 11ஆம் இடத்துல சனி வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2.5 வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபீல்டில் வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். அடுத்து அவங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பித்து விரயத்துக்கு சனி போன உடனே அவங்க போட்ட பணத்தை விட பல மடங்கு தோல்வியை சந்திக்கிறாங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இதை நீங்கள் உங்ககிட்ட வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் நிறையா ஆய்வு பண்ணி பாருங்கள். இது உண்மையாக இல்லையான்றதை ஆய்வு பண்ணி பாருங்கள். இப்போ இவ்வளோ சொன்னலையா, இந்த சொன்ன பலன்லாம் வந்து ஒரு 50% கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கடைசியாக சொல்கிற இந்த விதி வந்து என்னோடய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சது. இந்த விதி வந்து ரொம்ப எளிமையாக ஒருத்தர் தொழிலை ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். சனின்றது வந்து தொழில், புதன்றது வந்து புத்திங்க. சனி வலிமையாக ஆனவர்கள் 24 ஹவர்ஸ் வேலை பார்ப்பாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். புதன் வந்து வலிமையானவங்க வந்து புத்தி 24 நிமிஷம் வேலை பார்ப்பாங்க, 24 செகண்ட் வேலை பார்ப்பாங்க, அதே 1 லட்சத்தை சம்பாதிச்சிருவாங்க. அப்போ சனி பெருசா புதன் பெருசா நம்ம வந்து இங்கே கால்குலேஷன் பண்ண வரலை. சனி வலிமையானவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கான்சன்ட்ரேஷனோட பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் புதன் வலிமையானவங்க அந்த தொழிலை எப்படி செய்யணும், அந்த தொழிலுக்கு யாரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தணும், யாரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா அந்த லாபம் நமக்கு கிடைக்குன்னு 1 நிமிஷம் அவங்க வந்து ஒரு ஃபோனை போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அந்த புதன் வலிமையாக இருந்தவங்க தொழிலில் என்றைக்குமே வந்து தோக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100க்கு 1000% உறுதி. என்னோடய கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளித்த ஸ்ரீ எஸ்கே பயிற்சி பயிலி நிறுவனர் ஸ்ரீ யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொழிலின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய திருமதி ஆனந்தி மேடம் அவர்களுக்கு மருதமலை குருஜி ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதைகள் செய்வார்கள். அற்புதம். ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அதே போல் கருத்தரங்களை வந்து கருத்துக்களை பதிவு செய்வது தான் ரொம்ப சிறப்பு. பிரசன்னா ஜோதிடர்கள் வந்து திருமதி ஆனந்தி அவர்களை நீண்ட நாளாக தெரியும். நல்ல சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை, தொழில் சம்பந்தமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவர்களை வாழ்த்துக்கள் கூறி இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறேன். நன்றி.